2015ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை தமிழராக இருக்கக்கூடிய ஒருவர் கனடாவினுடைய டொரண்டோவில் காணாமல் போகின்றார். அவர் காணாமல் போனதன் பின்னர் அவர் காணாமல் போனதாக எதுவிதமான புகார்களும் யாராலும் அளிக்கப்படவில்லை. ஆனால் சில வருடங்கள் கழித்து 2018இல் அவர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. அதுவும் ஒரு சீரியல் கில்லரால், தொடர் கொலைகளை நிகழ்த்திய ஒருவரால் அவர் கொல்லப்பட்டிருந்தார். அவர் ஏன் கொல்லப்பட்டிருந்தார், எப்படி கொல்லப்பட்டிருந்தார் என்பது மிகவும் மர்மமானதாக இருந்தது. கொலையாளியோடு அவருக்கு இருந்த தொடர்பு இதுவரை மர்மமானதாகவே இருந்து வருகின்றது. இந்த கொலை சம்பவம் ஏற்படுத்திய சில அதிர்வலைகள் கனடாவில் குடிபெயர்கின்றவர்கள், அதுவும் வெளிநாடுகளில் இருந்து அகதி தஞ்சம் கோரியோ அல்லது வேறு விதமாகவோ குடிபெயர்பவர்களினுடைய பாதுகாப்பு அலட்சியம் செய்யப்படுகின்றதா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. அதுபோல சில மைனர் கம்யூனிட்டிஸ், சில வுல்னரபிளான, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு கனடாவில் நீதி வேறு விதமாக செயற்படுகின்றதா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த கொலையோடு சேர்த்து அந்த சீரியல் கில்லர், தொடர் கொலையாளி செய்த ஏனைய கொலைகளும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. அவருடைய அந்த 8 கொலைகளில் முதலாவது கொலையும் இறுதி கொலையும் ஈழத்தமிழர்கள் என்பது மிகவும் அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. அண்மையில் ஒரு கார் விபத்து, ஒரு ட்ரக்கினால் ஒரு கார் மோதப்பட்டதில் பலியாகிய தாய், மகள், மகன், அந்த மூவருக்குமான நீதி போராட்டத்தில் தந்தையொருவர் பாதிக்கப்பட்டது கனடாவிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குற்றத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர், அதாவது அந்த ட்ரக் டிரைவரை எதுவிதமான குற்றங்களும் அற்றவர் என்று கூறி விடுதலை செய்ததை அடுத்து அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களிடையே அது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த குடும்பத்தில் அனைவரையுமே இழந்த அந்த தகப்பனுடைய நிலை பாரிய அதிர்ச்சியை அந்த மக்களிடையே ஏற்படுத்தி இருந்தது. அவர்கள் நீதிமன்றத்திலே கூடி ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்கள். இந்த 2 சம்பவங்களும் கனடாவுக்கு குடிபெயர்பவர்களுடைய பாதுகாப்பு கனேடிய சிஸ்டத்தால் அலட்சியம் செய்யப்படுகின்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. என்ன சம்பவங்கள் இடம்பெற்றது, எப்படி கிருஷ்ணகுமார் கொல்லப்பட்டார், அது பின்னர் எவ்வாறான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பது தொடர்பாக இந்த காணொளியில் மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடாவில் டொரண்டோவில் 2010 இருந்து 2015ஆம் ஆண்டு அல்லது 2017ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் பலர் தொடர்ச்சியாக காணாமலாக்கப்படுகின்றார்கள். இப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்து எதுவிதமான விசாரணை முன்னேற்றமும் இல்லாத நிலையிலே 2017ஆம் ஆண்டு அந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே ஒரு முடிவை எட்டுவதற்காக இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுகின்றது. தனியே அந்த வழக்குகளுக்காக மாத்திரம் ஒரு விசேடமான விசாரணை அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் துரித கதியிலே முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த விசாரணைகளினுடைய அடிப்படையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதில் ஒன்றுதான் இந்த கிருஷ்ணகுமார் கனகரட்னம் என்பவருடைய கொலை. 2015ஆம் ஆண்டினுடைய செப்டம்பர் 3ஆம் திகதி மற்றும் டிசம்பர் 14ஆம் திகதிக்குள் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தகவல் வெளியிட்டார்கள். அவருடைய படம் போலீசாரால் வெளியிடப்பட்டது. இப்படியான வழக்குகளிலே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய படங்கள் ஒரு பொழுதுமே கனேடிய போலீசாரால் வெளியிடப்படுவது இல்லை. மிகவும் அரிதான சம்பவம். ஆனால் உயிரிழந்த கிருஷ்ணகுமார் யார் என்றே தெரியவில்லை. அவரை அடையாளம் காண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போலீசார் அவருடைய படத்தை வெளியிடுகின்றார்கள். அவரை அடையாளம் காணுவதற்கு உதவி செய்யுமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 500க்கும் அதிகமான சஜஷன்ஸ், டிப்ஸ் அந்த படத்தை பார்த்து அவரை தெரிந்தவர்கள் என்று நம்பப்பட்டவர்களால் வழங்கப்படுகின்றது. அவை அனைத்தையும் ஆராய்ச்சி செய்த போலீஸ் தரப்பு அவற்றை குறுக்கி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து கிருஷ்ணகுமாரை அடையாளம் கண்டு கொண்டது. அவர் கிருஷ்ணகுமார் கனகரட்னம் என்பவர்தான் என்பதனை அடையாளம் கண்டு கொண்டது. அவருடைய உறவுகள் இலங்கையில் தான் இருந்தார்கள். இறுதியில் இலங்கையில் இருந்த அவர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு இலங்கையிலிருந்து அவருடைய குடும்பத்தவர்களை தொடர்பு கொண்டு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுவரையும் அவர் இறந்ததை பற்றியும் யாருக்கும் தெரியாது.
அவர் காணாமல் போனதை பற்றியும் யாருக்கு தெரியாது. அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்தும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. கிருஷ்ணகுமார் 2010ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர்களில் ஒருவராக இருக்கின்றார். இந்த MV சன்சி என்கின்ற ஒரு கப்பல் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே வந்து இறங்குகின்றது. அதில் கிட்டத்தட்ட 492 ஈழத்தமிழர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் அகதி அந்தஸ்து கோரி கனடாவுக்கு வந்து இறங்கியிருந்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் இந்த கிருஷ்ணகுமார் கனகரட்னம் என்பவர். இந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே இடம்பெற்ற விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகின்றது. அந்த காணாமல் போன அனைவருடனும் தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்பாக போலீசார் விசாரிக்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் எங்கே சென்றார்கள், எந்த நேரத்தில் எங்கு இருந்தார்கள் என்பது தொடர்பாக CCTV காணொளிகள் வந்து சேகரிக்கப்படுகின்றன. அவை அனைத்தும் விரிவாக பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. அப்படி பகுப்பாய்வு செய்த போது அந்த 8 பேர் காணாமல் போன 7 அல்லது 8 பேர் தொடர்பாக விசாரிக்கின்ற பொழுது, CCTV ஃபுட்டேஜை ஆராய்கின்ற பொழுது அந்த 8 பேர் தொடர்பான காணொளிகளிலும் ஒருவர் அடிக்கடி வந்து சென்றதனை போலீசார் குறிப்பெடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் அதனை அடையாளம் கண்டு கொள்கின்றார்கள். அந்த நபர் தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்றது. அந்த நபர்தான் பிறகு இந்த சீரியல் கில்லராக அடையாளம் காணப்படுகின்றார். தொடர் கொலைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். மொத்தமாக 8 ஆண்களை அவர் கொலை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வந்து இந்த மல்ரோய் கிரசன்ட் என்கின்ற ஒரு இடம், டொரண்டோவினுடைய வடகிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு இடம். அங்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தோட்ட பராமரிப்பாளராக அவர் வந்து பணியாற்றி இருக்கின்றார். அவர் அங்கு பணியாற்றி இருக்கின்றார் என்பதனை இந்த CCTV காணொளிகள் மூலமாக கண்டறிந்து கொண்ட போலீசார் அங்கே சென்று அந்த இடத்தை, அந்த வீட்டு தோட்டத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாவர தொட்டிகள், அதாவது பூச்சாடிகள், பாரிய அளவிலான பூச்சாடிகளை தோண்டுகின்ற பொழுது அங்கிருந்து பல உடற்பாகங்கள், துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடற்பாகங்கள் மீட்கப்படுகின்றது. இந்த விடயம்தான் ஒரு திருப்பு முனையாக அமைந்த விடயம் இந்த வழக்கை பொறுத்தவரையில். அதற்கு பிறகுதான் அந்த சீரியல் கில்லர் கொலையாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த 8 பேரையும் கொலை செய்தது அவர்தான் என்கின்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருந்தது. இதில் மேலும் அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய விடயம் என்னவென்றால், ஸ்கந்தராஜ் நவரட்னம் என்கின்ற இன்னும் ஒரு ஈழத்தமிழரும் இவரால் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கிருஷ்ணகுமார் எப்படி இந்த கொலையாளியோடு, அந்த கொலையாளியினுடைய பெயர் ப்ரூஸ் மெக் ஆர்த்தர், இந்த மெக் ஆர்த்தரோடு எப்படி கிருஷ்ணகுமார் தொடர்புக்கு வந்தார் என்பது தொடர்பில் இறுதி வரை தெளிவின்மை தான் இருந்திருக்கின்றது. போலீசார் அதனை இறுதி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது, அவர்களுடைய விசாரணை மூலமாக கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இந்த 8 ஆண்களில் ஏனையவர்கள் அனைவரும் இந்த டொரண்டோவிலே இருக்கக்கூடிய கே வில்லேஜ் என்கின்ற இடம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள். அதாவது இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு இடம், அதோடு தொடர்புபட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் கடைசி பாதிக்கப்பட்டவராகிய இந்த கிருஷ்ணகுமார் அது தொடர்பிலே எதுவிதமான ஆதாரங்களும் இல்லாதவர். அதாவது அந்த கே வில்லேஜோடு இவருக்கு இருந்த சம்பந்தம் தொடர்பாக எதுவிதமான ஆதாரங்களும் இருக்கவில்லை. ஆகவே அவர் எப்படி மெக் ஆர்த்தரோடு தொடர்பு பட்டார் என்பது தொடர்பில் இறுதி வரையில் மர்மம்தான் நிலவி இருக்கின்றது. இறுதியாக 2015ஆம் ஆண்டு ஆகஸ்டில் குடும்பத்தவர்கள், அதாவது கிருஷ்ணகுமாருடைய தாயார் அவரோடு இறுதியாக பேசியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் திகதிக்கும் டிசம்பர் 14ஆம் திகதிக்கும் இடையில் கிருஷ்ணகுமார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த சீரியல் கில்லர் ப்ரூஸ் மெக் ஆர்த்தர் 66 வயதுடையவராக இருந்தார். 2018ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்ட போது 66 வயதுடையவர். கனடாவினுடைய டொரண்டோவிலே வசித்திருக்கக்கூடிய ஒருவர். 2010 தொடக்கம் 2017 வரை பல ஆண்கள், அதாவது 8 ஆண்களை கொலை செய்து அவர்களுடைய உடற்பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி மல்ரோய் கிரசண்டில் இருந்த அந்த வீட்டினுடைய தோட்ட பணிகளின் பொழுது தாவர பூச்சாடிகளிலே அந்த உடற்பாகங்களை மறைத்து வைத்திருந்திருக்கின்றார். பின்னர் போலீசார் இதனை கண்டுபிடித்ததன் பின்னர் விரல் ரேகை பரிசோதனைகள் மற்றும் DNA பரிசோதனைகள் செய்து அவர்களை அடையாளம் கண்டிருந்தார்கள். அடையாளம் காண முடியாமல் இருந்த ஒருவர்தான் இந்த கிருஷ்ணகுமார். அது மட்டும் இல்லாமல் அந்த மெக் ஆர்த்தரினுடைய கணினியில் இருந்து ஒரு
தொகை படத்தொகுப்புகள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த படங்களில் இந்த பாதிக்கப்பட்டவர்களினுடைய படங்கள் இருந்திருக்கின்றன. அதில் ஒரு படம்தான் இந்த கிருஷ்ணகுமாரினுடைய படம். அந்த படத்தை வெளியிட்டுத்தான் பின்னர் அவர் தொடர்பான அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக போலீசாருக்கு இருந்திருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒப்புதல் வாக்குமூலம் இந்த புரூஸ் மெக்கார்த்தரால் வழங்கப்பட்டது. 2019 8 பேரை தான் கொன்றதாக அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் எப்படி கொன்றார் என்பது தொடர்பாக அவர் எதுவிதமான ஒப்புதல்களையும் வழங்கவில்லை. போலீசாராலும் கடைசி வரை அது கண்டுபிடிக்கப்பட முடியாமல் தான் இருந்தது. அந்த மரண விசாரணை என்பதனை பூரணப்படுத்த முடியாமல் இருந்தது. காரணம், உடற்பாகங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டதனால் எப்படி கொலை நிகழ்ந்தது என்பதனை இறுதி வரை கண்டுபிடிக்க முடியாமலே போயிருந்தது. இந்த விடயம் கனடா முழுவதும் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. புரூஸ் மெக்கார்த்தருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனகரட்னம் கிருஷ்ணகுமார் அவருடைய மரணம் தொடர்பாக அவருக்கு நெருங்கியவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் சார்பான அமைப்புகள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, அவருக்கு கனடாவில் இடம்பெற்றது 2 விடயங்கள் தான். அவர் அகதியாக வந்த பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அதுக்கடுத்தது அவர் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த 2 விடயங்களும் தான் குடிபெயர்ந்த கிருஷ்ணகுமாருக்கு இடம்பெற்ற விடயங்களாக இருக்கின்றன கனடாவிலே என்று தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் பலத்த விமர்சனங்களை அப்பொழுது எழுப்பியிருந்தது. பல ஆண்டுகளாக காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணைகள் நடக்கவில்லை என்பது அதில் முக்கியமான விமர்சனமாக இருந்தது. அடுத்தது, குடிபெயர்ந்த ஒதுக்கப்பட்ட சமூகங்களினுடைய புகார்கள், முறைப்பாடுகள் அலட்சியம் செய்யப்பட்டது. கனேடிய போலீசாரால் அலட்சியம் செய்யப்பட்டது என்கின்ற விமர்சனம் மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அடுத்தது, நடவடிக்கைகள் தாமதமாகி இருந்தது. 2010 காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக விசாரித்திருந்தால் 2017 வரை அந்த கொலைகள் இடம்பெற்றிருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இதன் மூலமாக எழுப்பப்பட்டிருந்தது. ஆகவே நடவடிக்கை தாமதம் இல்லாமல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் மேலும் பல கொலைகளை தடுத்திருக்கலாம் என்கின்ற விமர்சனமும் முக்கியமான ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. எழுந்திருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், குடிபெயர்ந்தவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக மிக பலத்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. குடிபெயர்ந்தவர்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக இதன் பின்னணியிலே எழுப்பப்பட்டிருந்தது. அடுத்தது, இன சமூக பாகுபாடு இருக்கின்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் சவுத் ஏசியா, தெற்காசியாவில் இருந்து வந்தவர்களாக இருந்தார்கள் அல்லது மிடில் ஈஸ்டை சேர்ந்த முஸ்லீம்களாக இருந்தார்கள். ஆகவே இன சமூக பாகுபாடு கனேடிய சிஸ்டத்தில் இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக முன்வைக்கப்பட்டது. போலீஸ் கண்காணிப்பு குறைபாடு உள்ளதாக இதன் மூலமாக இந்த அமைப்புகளாலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இவை மிகப்பெரிய சமூக பிரச்சனைகளாக எழுப்பப்பட்டிருந்தன. இதே பிரச்சனை தான் தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கார் விபத்து கொலை வழக்கிலே வந்திருக்கின்ற அந்த தீர்ப்பு தொடர்பாகவும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த கார் ட்ரக் விபத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய இந்த பிரச்சனை கூட கனடாவுக்கு புலம்பெயர்பவர்களுக்கான சட்ட ரீதியான பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான சப்போர்ட் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதனை ஒரு கேள்விக்கு உட்படுத்தியதாகவே இருக்கின்றது. இந்த 2 சம்பவங்களும், கிருஷ்ணகுமாரினுடைய இந்த கொலை வழக்கு மற்றும் இந்த கார் ட்ரக் ஆக்சிடென்ட், இந்த 2 சம்பவங்களிலுமே ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய உயிரிழப்புகள் அங்கு வாழுகின்ற ஈழத்தமிழ் சமூகத்தை கடுமையாக பாதித்திருக்கின்றது. அவர்களுக்கான அந்த குடிபெயர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பிலே பலத்த விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தது என்பது மறக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கின்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக நீங்கள் அறிந்தவைகள் மற்றும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக நீங்கள் முன்வைக்கின்ற விமர்சனங்களை கருத்துக்களிலே பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.